உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். சதாசிவத்திற்கோ ரித்தன்யா மருமகளா வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்ல போனா மகிழ்ச்சி மட்டும்தான் இருந்தது. ரித்தன்யா தன்னோட பிசினஸ் பார்ட்னர் ராம்குமாரோட பொண்ணு. ராம்னா சதாசிவத்திற்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷன், நல்ல நண்பரும் கூட. ரித்தன்யா 6 வயசு சின்ன குழந்தையா இருக்கும்போது ராம்குமாரும் அவருடைய மனைவி ஜானகியும் கார் விபத்துல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரித்தன்யாவை வளர்த்தது வாசனும் பவித்ராவும் தான். ரித்தன்யாவை நல்ல அன்போடு தான் 2 பேரும் பராமரிச்சு வந்தாங்க. ஒரே ஊர் அப்படிங்கறனால அத சதாசிவமே கண்குளிர பார்த்துட்டு தான் வந்தாரு. தாய் தந்தையை இழந்த அந்த குழந்தைய பவித்ரா ரொம்ப அன்பா கவனிச்சா. சித்தினாலே கொடுமைக்காரின்னு சொல்லுவாங்க. ஆனா பவித்ராவோ ரித்தன்யாவுக்கு இன்னொரு நல்ல அம்மாவா இருந்து பாவனாவை விட அதிக அன்போடு வளர்த்து வந்தா. அதே போலதான் வாசனும். வாசன் ராம்குமாரோட தம்பி. 2 பேருமே தன் அண்ணன் குழந்தைகளை ரித்தன்யாவை பாசமுடனும் அன்போட தான் வளர்த்து வந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சப்போ கூட ரித்தன்யா தன் மகனை வேண்டாம்னு தன்னோட திருமணத்தன்னைக்கு ஓடி போனதப்போ கூட ரித்தன்யாவை சதேசிவம் வெறுக்கவே இல்லை. ரித்தன்யா கிட்ட தனி பாசம் அவருக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா தன்னோட உயிர் நண்பரின் மகள் அல்லவா ரித்தன்யா. அவ தன்னோட வீட்டுக்கு மருமகளாகணும் ரித்தன்யா சின்ன வயசு இருக்கும் போதே ராம்குமார் கிட்ட கேட்டுட்டே இருப்பாரு சதாசிவம். ஆனா அதுக்கு இடையில என்னென்னமோ நடந்திருந்தது. இப்போ மறுபடியும் ரித்தன்யா தங்கள் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடிய சூழ்நிலை வந்தா அது அவர் வேண்டான்னு சொல்லுவாரா என்ன? அதனால அங்க நடக்கிற சம்பவங்களை ஆர்வத்துடையே பார்த்துட்டு நின்னாரு சதாசிவம். வாசன் பாவனா கிட்ட இப்போ தாலிக்கு என்னம்மா பண்றது? பேசாம படு பாவனா, நீ சரியாயிட்டு எந்திரிச்சு நடந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு அவளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு வாசன். ஆனா பாவனாவும் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அவ தலகாணி கடியில இருந்த தாலியை எடுத்து விக்ரமன் கிட்ட நீட்டினா. அது பாவனாவுக்கு விக்ரமன் கட்டின தாலி. அத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத அந்த நிமிஷம் அப்படியே எல்லாம் திகைச்சு போய் அப்படின்னு நின்னாங்க. ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கிற அளவுக்கு அங்க அமைதியா நிலவுச்சு. அத முதல்ல கலைச்சவ பாவனா. அத்தான், இது நீங்க எனக்கு கட்டினது. ட்ரீட்மெண்ட் போ நர்ஸ் இத கழட்டி வச்சாங்க. அத நான் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். ரித்தன்யாவை எப்படியாவது இங்க வர வைக்கணும்னு நான் ரொம்ப நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். ஆனா நீங்க யாருமே என் பேச்ச கேட்கவே இல்லை. ரித்தன்யாவை இங்க வர விடவே இல்லை. நல்ல வேலை, மாமா தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு ரித்தன்யாவை இங்க வர வச்சிருக்காரு. இந்தாங்கத்தான், இதை பிடிங்க. இப்போ உங்களுக்கு தாலி தானே வேணும், இதை பிடிங்க, இது ரித்தன்யா கழுத்துல போடுங்க என்றால் அதை தடுத்து வந்த பவித்ரா. அதை உணர்ந்த பாவனா அம்மா அப்படின்னு மூச்சு வாங்க நிறுத்தினா. நான் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கு இல்லையா? இங்க என்ன நடந்தாலும் இதை தடுக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணீங்கன்னா இங்க எனக்கு போட்டிருக்கிற டியூப் எல்லாம் இப்பவே பிச்சு வச்சிடுவேன். 24 மணி நேரத்துக்கு அப்புறமா போற என்னோட உயிர் இப்பவே போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு கோவத்தோட கேட்டா பாவனா. அதுக்கப்புறம் யாரும் அவளை தடுக்கவே இல்லை. வாசனும் ஜெகனும் ஒருவர் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு புரியாம கைகளை பிசைஞ்சபடி பார்த்துக்கிட்டே நின்னாங்க. பவித்ரா கைகளையும் பிசைஞ்சிட்டு நின்னா. ரோகிணியும் சதாசிவமும் ஒருவர் வருத்தத்தோட பார்த்துக்கிட்டாங்க. அத்தான், தயவு செஞ்சு இது ரித்தன்யா கழுத்துல போடுங்க ப்ளீஸ். என்னோட கடைசி ஆசை இதான் அத்தான். தயவு செஞ்சு இதை நிறைவேற்றி கொடுங்க. நம்ம பொண்ணு மேதாவுக்கு அம்மா இல்லாம பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டா பாவனா. அதுக்கப்புறம் விக்ரமன் ஒரு வினாடி கூட தயங்கல. மேதா அப்படிங்கிற பெயர்ல அடங்கினவன் தாலிய கையில வாங்கி ரித்தன்யா கழுத்துல போட்டு விட்டான். அவன் போடும்போது அவனுடைய விரல் கூட ரித்தன்யா மேல படவே இல்லை.
ஏதோ கம்பளி பூச்சியை பார்க்குற மாதிரி அவளை பார்த்தான் விக்ரமன். அதை உணர்ந்துதான் இருந்தா ரித்தன்யா. மனசெல்லாம் வேதனையில கசங்கி போச்சு. இந்த தாலி அன்னைக்கு ஒரு நாள் விக்ரமனும் ரித்தன்யாவும் ஆசையா பார்த்து பார்த்து சேர்ந்து போய் வாங்கினது. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னமே அவ கழுத்துல விழ வேண்டிய தாலி 3 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப கிடைச்சிருக்கு. அதுவும் இடையில பாவனா சுமந்திருந்தா இப்போ ரித்தன்யா கழுத்துல அது பல பலன்னு தங்கத்துல மின்னுச்சு. அத வெறித்து பார்த்தபடி இருந்தா ரித்தன்யா. கடவுளோட விளையாட்ட என்னன்னு சொல்றது? இந்த தாலி வேண்டான்னு தான் ஓடினாலே அதே தாலி இப்போ அவ கழுத்துல மின்னுது. அதை கட்டினவனும் அன்னைக்கு அவளுக்காக காத்துட்டு இருந்தவன் இன்னைக்கு அவளை பார்த்தாலே பார்த்த இடத்துல கொலையே பண்ற அளவுக்கு ருத்ர தாண்டவத்தோட நின்னுட்டு இருக்கான். இனி அவ வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு ஒருவித கலக்கத்தோடையே நிமிர்ந்து விக்ரமனை பார்த்தா. விக்ரமனும் அவ கழுத்துல தாலி போட்ட மறு வினாடியிலிருந்து ரித்தன்யாவோட முகபாவத்தை தான் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவ முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சதும், அதுக்கப்புறம் பிரமிப்பு, அப்புறம் வருத்தம், அப்புறம் அவ கண்ணல கண்ணீர் அப்படின்னு முடிஞ்சது. அதை பார்த்தவன் இனி வாழ்க்கை முழுவதும் நீ என் கையில படுற பாட பார்த்து இனி எந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தன்னைக்கு ஒரு ஆம்பளைய ஏமாத்திட்டு ஓடி போற எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சவன் அவளை வன்மமா பார்த்து புன்னகைத்தான். அந்த புன்னகையில காதல் சுத்தமா இல்ல. அதுக்கு பதிலா அவளை பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டுமே இருந்தது. அத ரித்தன்யாவும் உணர்ந்துதான் இருந்தா. மேதாவுக்காக இனி தன் வாழ்க்கையில நடக்க போற சம்பவங்களை எதிர்கொண்டுதான் ஆகணும்னு மனசுல நினைச்சவ விக்ரமனை அதே பழைய காதலோட பார்க்க முயற்சி பண்ணான். ஆனா அந்த பார்வையை எதிர்கொண்ட விக்ரமன் சதிகாரி மறுபடியும் என்ன அவகிட்ட மயக்கி நிக்க வைக்க பாக்குறா. இனியும் இவள் பார்வையில மயங்க இந்த விக்ரமன் என்ன முட்டாளா அப்படின்னு நினைச்சவன் ராட்சசி வந்த கொஞ்ச நேரத்திலேயே என்னையே அவ கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா. சதிகாரி சதிகாரி அப்படின்னு மனச திட்டிகிட்டே இருந்தான் விக்ரமன். அப்போ திடீர்னு பாவனாவுக்கு மூச்சு திணறல் அதிகமா ஆக ஆரம்பிச்சது. அதை பார்த்த எல்லாருமே பதறி போய் மருத்துவரை அழைச்சு விட்டாங்க. மருத்துவர் அனைவரையும் வெளியே அனுப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சாரு. வெளியே நின்ன அனைவருக்குமே நல்லா புரிஞ்சுது இனி பாவனாவை காப்பாற்றவே முடியாதுன்னு. டாக்டர் ஐசியூல ஏதேதோ அவசர அவசரமா செஞ்சுட்டு இருந்ததை பார்த்த குடும்பத்தினர் எல்லாருக்குமே ஜன்னல் வழியா ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ரித்தன்யாவை பார்க்க மட்டும் அந்த நேரத்துல யாருமே அனுமதிக்கவே இல்லை. அவ முயற்சி பண்ணப்ப கூட யாரும் அவ கண்ணாடி கிட்ட வர்றதுக்கு கூட அனுமதிக்கல. பாவனா மூச்சு திணறி கொண்டிருந்ததையும் அதை சமாளிக்க மருத்துவர்கள் போராடிட்டு இருப்பதையும் பார்த்தவங்களுக்கு கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சு. பவித்ராவுக்கோ சொல்லவே வேண்டாம். இனி தன்னோட மகளை பார்க்கவே முடியாதுங்கிற ஆதங்கத்துல வாய் விட்டு கதறி அழ ஆரம்பிச்சான். பக்கத்துல இருந்த ரோகிணி பவித்ராவை சமாதானம் செஞ்சிட்டு இருந்தா. ஐயோ, என் பொண்ண இந்த நிலைமையில பார்க்க வச்சுட்டானே அந்த கடவுள். இந்த சின்ன வயசுலயா அவளுக்கு இந்த நிலைமை வரணும்? பாவி, எத்தனை தடவை சொல்லிருப்பேன் காரை மெதுவா ஓட்டு மெதுவா ஓட்டுன்னு. சொல்ற பேச்ச துள்ளி கூட கேட்கறதில்ல. இப்போ அவளை இழந்துட்டு நான் எப்படி வாழ போறேன்? இனி அந்த பச்சை குழந்தையோட முகத்துல நான் எப்படி விழிக்க போறேன்? அம்மா இல்லாம அந்த குழந்தை எப்படி வளரும் அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு இருந்தா பவித்ரா. இதுல பாவனா தாலியை புடுங்க இவ வேற வந்து நின்னுட்டாளே அப்படின்னு அந்த சூழ்நிலையும் ரித்தன்யாவை திட்ட பவித்ரா மறக்கவே இல்லை. பாவனா கார் ஓட்டுறத பத்தி பவித்ரா பேசுறத கேட்ட விக்ரமனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வாகவே இருந்துச்சு. ஏன்னா விபத்து நடந்த அன்னைக்கு சாயங்காலம் தனக்கும் பாவனாவுக்கும் நடந்த உரையாடலை நினைவுபடுத்திக்கிட்டான் விக்ரமன். அத்தான், மேதாவுக்கு அடுத்த மாசம் பிறந்தநாள் வருதுல்ல, அதுக்காக நானே என் கையால குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து தைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஆர்வமா சொன்னா பாவனா. ஓ அப்படியா பாவனா, எங்க அந்த ட்ரெஸ் தைச்சு முடிச்சிட்டியா? அதை காமிய பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். இல்ல அத்தான், அதை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதுல நிறைய எம்ப்ராய்டிங் எல்லாம் போட வேண்டியிருக்கு.
எனக்கு கொஞ்சம் அதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும். உங்க காரை கொடுக்குறீங்களா? நான் கீழே டவுனுக்கு போய் அதையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா பாவனா. விக்ரமனும், இப்போ மணி 6 போகுது பாவனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருட்டிடும். உன்னால என்னோட காரை சமாளிச்சு ஓட்ட முடியாது. நீ இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோயேன். எனக்கு ஆபீஸ் வேலை எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் முடிச்சிடுவேன். நாளைக்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். ஆனா பாவனா ஒப்புக்கவே இல்லை. அத்தான், இன்னைக்கு இந்த வேலையை நான் முடிச்சே ஆகணும். அப்பதான் அதுக்கு மேட்சா அடுத்த வாரம் வளையல் கம்மல் எல்லாம் நான் வாங்க முடியும். இல்ல அதையும் செய்யலாமான்னு கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே நான் திங்ஸ் வாங்கணும் அத்தான். நான் இப்பவே போயிட்டு வந்துடவா, இல்ல நீங்க என் கூட வர்றீங்களா என்று கேட்டா பாவனா. அதை கேட்ட விக்ரமன், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு பாவனா அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சுவேன். நீ பேசாம நம்ம டிரைவரை கூட்டிட்டு போயா அப்படின்னு கேட்டான். ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதாத்தான். நம்ம டிரைவரோட பொண்ணுக்கு இன்னைக்கு டெலிவரின்னு இப்பதான் போன் வந்துச்சு. அவர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனாரு. அத்தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தான் கார் நல்லா ஓட்ட தெரியுமே. அதுவும் உங்க கார் ஆட்டோமேட்டிக் கார் தானே. என்னால சுலபமா ஓட்ட முடியும். நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். இப்படியே பேசிட்டு இருந்தா இங்கே இருட்டுடும் அத்தான் அப்படின்னு பிடிவாதத்தோட சொன்னா பாவனா. பாவனாவுக்கு கார் நல்லாவே ஓட்ட தெரியும். அதனால தைரியமாவே விக்ரமன் தன்னோட கார் கீயை அவகிட்ட கொடுத்தான். அப்படி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற வழியில தான் எதிரில் வந்த லாரி மோதி விபத்து நேர்ந்தது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கனவாகவே இருந்துச்சு விக்ரமனுக்கு. இப்போ பவித்ரா புலம்பி அழறத கேட்டவனுக்கு குற்ற உணர்வுல மனம் தவிச்சு போனது. தானும் அன்னைக்கு பாவனா கூட கடைக்கு போயிருந்தா இந்த விபத்து நேர்ந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு மனசுல நினைச்சு வருத்தம் அடைஞ்சா விக்ரமன். ஆனா அவன் போயிருந்தாலுமே விபத்து நடந்துதான் இருக்கும்னு பாவம் அவனுக்கு இப்போ தெரியல. ரித்தன்யாவுக்கும் பாவனாவோட நினைவுதான். நேத்து காலையில சதாசிவம் தனக்கு அலைபேசியில அழைச்சு விஷயத்த சொன்னதும் துடிச்சு போன ரித்தன்யா. அப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பினவதான். இப்ப வரைக்கும் அவ சாப்பிடவே இல்லை. அதனால கால்கள் எல்லாம் தொஞ்சு போய் கீழே விழுகிறது மாதிரி சோர்ந்து போய் நின்றுட்டு இருந்தா. நேத்து காலையில நடந்த விஷயம் இன்னைக்கு அவ மனசுல படம் போல ஓடிட்டு இருந்தது. கல்யாணம் வேண்டான்னு ஓடி போன ரித்தன்யா எத்தனையோ கஷ்டங்களுக்கு அப்புறமா பெங்களூர்ல தனியா ஒரு சின்னதா பொட்டிக் ஆரம்பிச்சு அதை நல்லபடியா நடத்திட்டு இருந்தா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபேஷன் டிசைனிங் தனி ஆர்வம் இருந்துச்சு. பேங்க் லோன் போட்டுட்டு அந்த கடையை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முடிஞ்சிருந்தது. முதல்ல வியாபாரமே ஆகாம இருந்த அவளுடைய கடை இப்பதான் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. நேத்து காலையில எப்பவும் போல வேலையில மூழ்கி இருந்த ரித்தன்யாவுக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வர அதை கஸ்டமர்னு நினைச்ச ரித்தன்யா, எஸ் பிளீஸ், இது ரித்தன்யா பொட்டிக், உங்களுக்கு என்ன வேணும்னு இயல்பா கேட்டா. ஆனா எதிர்முனையில நீதாமா வேணும் அப்படிங்கிற குரல்ல ஒரு வினாடி திகைச்சு போனா. தன்னோட அலைபேசியை எடுத்து முகத்துக்கு நேரா யாருன்னு பார்த்தா. அது புதிய நம்பரா தான் இருந்தது. மறுபடியும் காதுக்கு கொண்டு வந்து, ஹலோ, யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்டப்பவே அவ மனசுல சதாசிவம் மாமா குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணாம இல்ல. நான் தான் அம்மா சதாசிவம், உன் மாமா பேசுறேன். அதுக்கு பிறகு அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு எப்படி என்னோட இந்த புது நம்பர் தெரியும்? நான் யார்கிட்டையும் எந்த தொடர்பும் 3 வருஷமா வச்சுக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சபடியே இருந்தவ அவ பேசுறத கேட்கறதுக்கு தயாரானா ரித்தன்யா. நீ எப்படிரா கண்ணா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்ட குரல்ல பாசம் தெரிஞ்சது. மாமா அவளை மன்னிச்சுட்டாரா என்ன அப்படின்னு ஏக்கத்தோட நினைச்சா ரித்தன்யா. இங்க ஒரு பெரிய பிரச்சனை ரித்தன்யா, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு மொட்டையா சொன்னாரு. அதை கேட்ட ரித்தன்யாவுக்கு என்னவோ போல ஆயிடுச்சு. ஆக பிரச்சனை வந்ததாலதான் தன்னை கூப்பிடுறாரு போல இருக்கு அப்படின்னு ஆதங்கத்தோட நினைச்சா. என்ன மாமா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்னாலெல்லாம் அங்க வர முடியாது மாமா, நீங்களே சரி பண்ணிக்கோங்களேன் பிளீஸ் என்றார். இது உயிர் போற சமாச்சாரம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவ உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு.
ஒருவேளை விக்ரமனுக்கு ஏதேனும் பிரச்சனையா அப்படின்னு அதிர்ந்து போன ரித்தன்யா, என்ன மாமா, விக்ரமுக்கு ஏதாவது அப்படின்னு தயங்கினபடி வார்த்தைகளை விட்டா. விக்ரமனுக்கு அப்படின்னு ரித்தன்யா கேட்ட கேள்வியிலேயே சதாசிவத்திற்கு நல்லா புரிஞ்சுது அவ இன்னும் தன்னோட மகனை காதலிச்சுட்டு தான் இருக்கான்னு. உடனே, இல்லம்மா, விக்ரம் நல்லாவா தான் இருக்கான். இது பாவனாவை பத்தி. பாவனாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. டாக்டர் அவ உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கடைசியா உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா பாவனா. கொஞ்சம் வந்துட்டு போமா அப்படின்னு கெஞ்சல்ல முடிச்சாரு. சதாசிவத்தோட குரல்ல அவ்வளோ சோகம் இருந்தது. பாவனாவோட பெயரை கேட்டதுக்கு அப்புறம் ரித்தன்யாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் அந்த வினாடியே வர ஆரம்பிச்சுது. மாமா, நான் அங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா, வேண்டாம் அப்படின்னு தயக்கத்தோட சொன்னவகிட்ட, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது ரித்தன்யா, நான் எதுக்கு இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன். யாரும் உன்னை அங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க, என்ன நம்பு ரித்தன்யா அப்படின்னு சொன்னாரு. கடைசியா சாக போறா பாவனா. உன்னை பார்த்து ஏதோ பேசணும்னு நினைக்கிறா. ஒரு எட்டு வந்துட்டு போமா, அது என்னன்னு கேட்டுட்டு போ. ஒருவேளை நீ வராம போயிட்டா அதுக்கப்புறம் பாவனாவை நீ எக்காரணம் கொண்டு பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் பாவனா கிட்ட நீ பேசவும் முடியாது. நீ வாழ போற கடைசி காலம் வரைக்கும் அவளை பார்க்க முடியாம போயிட்டோமேன்னு நீதாமா ரொம்ப வருத்தப்படுவேன்னு ரொம்ப தாழ்ந்து சொன்னாரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம்மா அப்படின்னு அலைபேசிய அணைச்சாரு சதாசிவம். தன் மாமா சொல்றதுலயும் அர்த்தம் இருந்ததாக பட்டது ரித்தன்யாவுக்கு. அங்க போனா எல்லாரும் அவளை திட்டுவாங்கதான் அப்படின்னு தெரிஞ்சு கூட பாவனாவுக்காக கிளம்பினா ரித்தன்யா. பவித்ராவை சமாதானப்படுத்துற வழி தெரியாம விழிச்சுக்கிட்டு நின்னாங்க ஜெகனும் வாசனும். இப்போ கண்ணாடி வழியா மாறி மாறி பாவனாவே பார்த்துட்டு இருந்தான் விக்ரமன். பழைய சாமான் மாதிரி ஒரு ஓரத்துல நின்னுட்டு இருந்தா ரித்தன்யா. நேத்து காலையில சதாசிவம் பேசும்போது அதுலயும் அர்த்தம் இருந்ததா தோணுனதுனால உடனே கிளம்பி வந்தா ஊட்டிக்கு. அப்படி வந்தவதான் மறுநாளே விக்ரமன் கையால தாலிய வாங்கிட்டு இன்னைக்கு நிக்கிறா. அத்தனை சொந்தங்கள் எல்லாரும் சுத்தி நின்ன போது கூட அனாத மாதிரி இன்னைக்கு நிக்கிறா. யாரும் அவளை கண்டுக்கவே இல்லை. சொல்ல போனா எல்லாருடைய பார்வையிலையும் வெறுப்பும் கோபமும் மட்டுமே இருந்துச்சு. ஏதோ அவதான் திட்டம் போட்டு பாவனாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை செஞ்சது மாதிரி எல்லாரும் அவளை பார்த்தது ரொம்ப வேதனையா இருந்தது ரித்தன்யாவுக்கு. ஆனா இப்ப வேற வழியே இல்லை, எல்லாத்தையும் மேதாவுக்காக தாங்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்ச ரித்தன்யா அமைதியா அங்க நடக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா. பசி கண்களை கட்டுச்சு. யார்கிட்ட கேட்கறதுன்னு அவளுக்கு தெரியல. தண்ணி கொஞ்சம் குடிச்சா கூட தெம்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சவ தண்ணி எங்க இருக்குன்னு சுத்தியும் முத்தியும் பார்த்தா. கொஞ்சம் தொலைவில் ஒரு பானை வச்சிருந்தாங்க. அதுல தண்ணீர் குடிக்க நடந்து போனா ரித்தன்யா. அப்போ எல்லாத்தோட கண்களும் அவளைதான் பின்தொடர்ந்து போச்சு. என்னமோ பாவனா சாக கிடக்கும் பொழுது அவ தண்ணி குடிக்கிறது கூட தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குற்றம் சாட்டும் பார்வையில அவளை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ரித்தன்யாவுக்கு தண்ணீர் குடிக்க கூட மனசு வரல. ஆனாலும் இப்போ இந்த தண்ணீரை குடிக்காம விட்டா சத்தியமா அவன் கீழே விழுந்துடுவான். அப்படி மயங்கி கீழே விழுந்தா சாகட்டும்னு விட்டுடுவாங்களே தவிர அவளை தூக்கி நிறுத்தி தண்ணி கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சவ தண்ணீரை பானையிலிருந்து பிடிச்சு மடமடன்னு 2 டம்ளர் எடுத்து வாயில ஊத்துனா. அதுக்கப்புறம் அதே இடத்துல வந்து நின்னுக்கிட்டா. ரித்தன்யா தண்ணி குடிக்க போகும்பொழுது பவித்ரா புலம்பல நிறுத்தினபடி நின்னு அவளைவே பார்த்துக்கிட்டு இருந்தவ மறுபடியும் அவ பழைய இடத்துக்கு வந்து நின்னதும் மறுபடியும் அவ புலம்பல ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்த ரித்தன்யாவுக்கு தலையில அடிச்சுக்கலாம் போல இருந்தது. இவங்கெல்லாம் என்ன பிறவையோ அப்படின்னு மனசுல நினைச்சா. ஒரு பொண்ணு தண்ணி குடிக்கிறது கூட அவ்வளவு பெரிய குற்றமா அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடி ஐசியூல இருந்து மருத்துவர் வெளில வர்றத பார்த்தா ரித்தன்யா. அவர் முகமெல்லாம் கலை எழுந்திருந்தது. வெளியில வந்தவர் கைகளை விரிச்சபடி, என்ன முயற்சி பண்ணியும் பாவனாவை எங்களால காப்பாற்றவே முடியல.
நீங்க ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிட்டு சொல்லுங்க, நான் போலீஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னவர் குடும்பத்தினர் எல்லாரும் விழிச்சபடி நின்னதை பார்த்தவர், இதோ பாருங்க, நீங்க விபத்து கேஸ் அப்படிங்கறனால கண்டிப்பா நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னவரை பார்த்து எல்லாரும் அதிர்ந்து போய் நின்னாங்க. பவித்ராவும் ஜெகனும் வாசனும் ஒன்று சேர, என்னது போஸ்ட்மார்ட்டமா அப்படின்னு அலறியபடி கேட்டாங்க. அதை கேட்ட மருத்துவர், ஆமாங்க, அதுதானே நம்ம வழக்கம். ஆக்சிடென்ட் கேஸ் இல்லையா இது? ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நீங்க சொன்னதுக்காக இப்ப வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாம வச்சிருக்கேன். ஆனா இனியும் அப்படி இருக்க முடியாது பாருங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தினர் அனைவரும் திகைச்சு பார்க்க அங்கிருந்து மெதுவா கிளம்பினாரு மருத்துவர். அடுத்த வினாடியே சுயநினைவுக்கு வந்த பவித்ரா, ஐயோ பாவனான்னு வாயில புடவை முந்தானியை வச்சு அழுத்தி மூடிக்கொண்டு கதறி அழுதபடி தன்னோட பொண்ணோட உடலை பாக்கறதுக்கு உள்ள ஓடினா பவித்ரா. பாவனாவின் உடலை பார்த்து எல்லாரும் கதறி அழுதாங்க. எல்லாரும் விக்ரமன் இறுகிய முகத்தோட சிலை போல நின்றுதான். பாவனோட இழப்ப கடந்த ஒரு வாரமே அவங்க எல்லாரும் எதிர்பார்த்துதான் இருந்தாங்க. ஆனாலும் இந்த இழப்ப யாராலையும் தாங்க முடியல. ரோகிணிக்கு பாவனாவோட உடலை பார்த்து தாங்க முடியாத வேதனையா இருந்தது. பாவி பொண்ணு இப்படி அல்பாசில போயிட்டாலே. கடந்த 3 வருஷமா குட்டி போட்ட பூனை மாதிரி தன்னையே அத்தை அத்தைன்னு சுத்திக்கிட்டே இருப்பா பாவனா. நல்ல பொண்ணு, நல்ல மருமகளா இருந்தா. தங்களுக்கு அவ மேல குறை சொல்ல ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அவ்வளோ அன்பா குடும்பத்தை பார்த்துக்கிட்டா. இவளை இழந்துட்டு ரித்தன்யா போல தவறான பொண்ணு தங்க குடும்பத்துல மீண்டும் மருமகளா கொண்டு வந்த அந்த கடவுளை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டா ரோகிணி. சதாசிவத்திற்கும் பாவனாவுடைய இழப்பு ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு. ரித்தன்யாவை அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததோ அதே அளவுக்கு பாவனாவையும் சதாசிவத்திற்கு பிடிக்கும். தங்கள் வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ தங்க வீட்டுக்கு ஒரு குலவிளக்காகவே இருந்தா. அதை நினைக்கும் போது சதாசிவத்திற்கு வேதனை தாங்க முடியல. வாசனும் ஜெகனும் இறுகிய முகத்தோட பாவனாவோட உடலை பார்த்துக்கிட்டே நின்னாங்க. வாசனோட கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சு. பாவி, இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க கொடுத்து வைக்கலையே. விக்ரமன் கூட நீ நல்லா சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். இப்படி எதையுமே அனுபவிக்காம போயிட்டியே அப்படின்னு மனசுல புலம்புனவர் பக்கத்துல நின்ன ரித்தன்யாவை வெறுப்போட பார்த்தாரு. கடைசியில இந்த ரித்தன்யாவா விக்ரமன் கூட வாழணும்? என் மகளோட வாழ்க்கைய இவ பறிச்சுக்கிட்டாளே அப்படின்னு வெறுப்பு அவ பார்வையில நல்லா தெரிஞ்சுது. அப்போ அங்க வந்த நர்ஸ் சில பேப்பர்ஸ்ல விக்ரமன் கிட்ட சைன் வாங்கிட்டு போனான். அப்போ அங்க போலீஸ் வர அதை பார்த்து எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. விக்ரமன் போலீஸ் இன்ஸ்பெக்டரை தனியா கூட்டிட்டு போய் முயற்சி பண்ணான். அப்போ இடையில வந்த பவித்ரா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, என்னோட பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லி ஏற்கனவே செதஞ்சு போன உடம்பு மறுபடியும் சிதைக்காதீங்க ஐயா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டா பவித்ரா. உடனே ஓடிப்போய் தன் கணவரோட சட்டையை பிடிச்சிட்டு கதறினா பவித்ரா. தயவு செஞ்சு இதையெல்லாம் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க, என்னோட பொண்ணோட உடம்ப கூறு போட்டுடாதீங்க அப்படின்னு அவ கதர்ல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மனசு கொஞ்சம் இலகுச்சு. விக்ரமனை பார்த்தாரு இன்ஸ்பெக்டர். விக்ரமன் இன்ஸ்பெக்டரை தனியா கூட்டிட்டு போய் விவரங்களை சொல்லி போஸ்ட்மார்ட்டம் வேண்டான்னு ரொம்ப மறுத்து கேட்டுக்கிட்டான். அவரை சமாதானப்படுத்தி அனுப்பியும் வச்சான் விக்ரமன். ஆனா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிளம்பும் போது விக்ரமன் கிட்ட, இங்க பாருங்க சார், ஆக்சிடென்ட் ஆனா கண்டிப்பா நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணித்தான் ஆகணும். அதுவும் விபத்து நடந்த அன்னைக்கே எங்களுக்கு நீங்க சொல்லாம விட்டது இன்னும் எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புது. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுல இது விபத்து தான் நாங்க ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் நீங்க இந்த ஊர்ல பெரிய ஆள் வேற அப்படின்னு நிறுத்தினவரு. ஆனாலும் எனக்கு விபத்துக்குள்ளான அந்த காரை பார்க்கணும் சார், அது எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. விபத்து நடந்த 2 மணி நேரத்துல காரை சர்வீஸ்க்கு விட்டுருந்தான் விக்ரமன். கார் இருக்கும் கார் ஷெட்டோட முகவரியை கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லி அனுப்பினான். அதை வாங்கிட்ட இன்ஸ்பெக்டரும், சரிங்க சார், நீங்க இங்க ஆக வேண்டியதை மற்ற வேலையை பாருங்க, நான் போய் இது என்னன்னு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸை எழுதி வாங்கிட்டு போனாரு இன்ஸ்பெக்டர்.
அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருந்தது ரித்தன்யாவுக்கு. பாவனாவோட உடல் மயானத்துல புதைக்கப்பட்டுச்சு. சடங்குகள் எல்லாம் மிக வேகமாக நடந்தது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தபடி ஒரு ஓரத்துல நின்னுட்டு இருந்தா ரித்தன்யா. தன்னோட சிறு வயது முதல் ஓடி ஆடிய பாவனா இன்னைக்கு உயிரோட இல்ல. நேத்து வர தாங்கிட்ட இருந்த தன்னோட வாழ்க்கை இப்போ தாங்கிட்ட இல்ல. யார் எங்க இழுக்கிறாங்களோ அவ தன்னோட வாழ்க்கைய அதன் பாதையில விட்டுட்டு இருக்கா. அழுக கூட இப்ப அவளுக்கு வரவே இல்லை. மருத்துவமனையிலிருந்து பாவனாவோட உடலை கொண்டு வர்ற வழியில கூட ரித்தன்யாவை யாருமே அவங்களுடைய கார்ல ஏத்திக்கவே இல்லை. அவளா ஒரு ஆட்டோ பிடிச்சு பாவனாவோட வீட்டுக்கு, அதாவது அவ பிறந்து வளர்ந்த அவளுக்கே ஒரு நாள் சொந்தமா இருந்த அந்த பெரிய மாளிகைக்குள்ள மறுபடியும் காலெடுத்து வச்சா ரித்தன்யா. அவ காலெடுத்து வச்சு வரும்பொழுது அங்கிருந்த அத்தனை சொந்தங்களும் அவளையே தீயா மறைச்சுது. பல பேர் பாவமா பார்த்தாங்க, சில பேர் வெறுப்பா பார்த்தாங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வேற வழியே இல்லாம குழந்தைக்காகன்னு பல்ல கடிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் வீட்டோட ஒரு ஓரத்துல மூலையில போய் உட்கார்ந்துக்கிட்டா. அங்க உறவினர்கள் எல்லாரும் வர அவளுடைய பார்வையும் குழந்தைய தேடிக்கிட்டே இருந்தது. குழந்தைய யாரும் பாவனாவோட உடலுக்கு பக்கத்துல கொண்டு வரவே இல்லை. குழந்தை பார்த்தா அழும்னு நினைச்சாங்களோ என்னவோ. பாவனாவோட உடல் புதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆயா மேதாவை தூக்கிட்டு ஹாலுக்கு வந்தாரு. குழந்தை அம்மா அம்மான்னு கதறி அழுதுகிட்டே இருந்தது. அத சமாதானப்படுத்தினபடி குழந்தைக்கு பால் புட்டிய கையில கொடுத்திருந்தா அந்த ஆயா. அத பாத்துக்கிட்டே இருந்த ரித்தன்யா எழுந்து போய் குழந்தைய வாங்க கையை நீட்டினா. ஆனா அத கண்ட பவித்ரா குழந்தைய அவகிட்ட கொடுக்காம ஆயா கிட்ட இருந்து அவ பிடுங்கிக்கிட்டா. அதுக்கு ஆயாவை பார்த்து, நீ உள்ள போ ஆயா அப்படின்னு கடுமையா சொன்னான். அந்த கடுமைய திகைச்சபடி கேட்ட ஆயா மெதுவா உள்ள போனா. பிறகு ரித்தன்யாவை பார்த்து, இதோ பாருடி, நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு இல்ல, விக்ரமன் கட்டின தாழிய கட்டிட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. குழந்தைய எப்படி வளர்த்தணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான் பவித்ரா. அவ சொன்னதை கேட்ட சதாசிவத்திற்கும் ரோகிணிக்கும் பகீர்னாச்சு. இப்போ விக்ரமன் கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்கல. அப்பொழுதுதான் மயானத்திலிருந்து சதாசிவமும் ரோகிணி ஒரு கார்லயும் பவித்ரா வாசன் ஜெகன் ஒரு கார்லயும் வந்திருந்தாங்க. விக்ரமன் இன்னுமே வந்திருக்கல அப்படின்னு தெரிஞ்ச பவித்ரா அவன் வர்றதுக்குள்ள இந்த ரித்தன்யாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடணும் அப்படிங்கிற வைராகியத்துல பேசிக்கிட்டே போனான். ஆனா குழந்தைய வாங்க அவ கைய நீட்டும் போதே அவ உஷாராகி அதை தடுத்துட்டா பவித்ரா. இன்னும் அவளை இந்த வீட்டுல இருக்க விட்டா விக்ரமனை அவ கைக்குள்ள போட்டுக்குவா. தன்னோட மகள் இருந்த இடத்துல வேறொருத்தி வந்து ஆட்சி பண்றதா அப்படின்னு வயிறெறிய நினைச்ச பவித்ரா ரித்தன்யாவை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருந்தா. ரித்தன்யா தயங்கி ரோகிணியையும் சதாசிவத்தையும் பார்த்தா. ரோகிணி பவித்ரா சொன்னதை ஏற்கவும் முடியாம மறுக்கவும் முடியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம தவிச்சு போய் நின்னுட்டு இருந்தா. சதாசிவமும் பவித்ரா கிட்ட, என்ன சம்மந்தி நீங்க? பாவனாதான் ரித்தன்யாவை விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. இப்போ விக்ரமன் கட்டின தாலி ரித்தன்யா கழுத்துல இருக்கே. அப்படி இருக்கும்போது நீங்க விக்ரமன் இல்லாதப்போ ரித்தன்யாவை வீட்டை விட்டு வெளில போ சொல்றது நல்லா இல்ல அப்படின்னு தயக்கமான குரல்ல சொன்னாரு. ரோகிணிக்கும் சதாசிவத்திற்கும் சொன்னது சரியாவே பட்டுச்சு. ஆனா இது பவித்ரா பாவனாவோட வீடு. பாவனா இறந்ததுக்கு அப்புறம் அவளுடைய உடல் தங்கள் வீட்டுல தான் வைக்கணும்னு ஜெகனும் வாசனும் கேட்டுக்கொண்டதுனால விக்ரமன் வீட்டுல உள்ளவங்க அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால இப்போ பவித்ரா ரித்தன்யாவை அவங்க வீட்டை விட்டு வெளியில போக சொல்லும் போது சதாசிவத்திற்கும் ரோகிணியாலும் எதுவும் பேச முடியல. ஏன்னா இது அவங்களுடைய வீடு. விக்ரமன் இல்லாத இந்த சூழ்நிலையில அவளை தங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறத பத்தி விக்ரமனுடைய முழு சம்மதம் தேவைப்பட்டுச்சு இப்போ அவங்களுக்கு. அதனால 2 பேரும் தயங்கி நின்றுட்டு இருந்தாங்க. அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஜெகனும் தன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணான். ஏய், அம்மா சொல்லிட்டு இருக்கிறது உன் காதுல விழகல? முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளில போடி, அந்த தாலியை கழட்டு அப்படின்னு கைகளை நீட்டினான் ஜெகன். அதை கேட்ட ரித்தன்யா கழுத்துல இருந்த தாலிய இறுக பிடிச்சபடி சற்று பின்வாங்கினான். அதை கண்ட ஜெகன்,
திருட்டு தாலி மேல உனக்கு இவ்ளோ ஆசையா அப்படின்னு கேட்டான் ஜெகன். திருட்டுத்தனமா பாவனா சாகும்போது ஏமாத்தி வாங்கின தாலி மேல உனக்கே இவ்வளவு ஆசையும் அக்கறையும் இருந்தா, முறப்படி தாலி கட்டி உள்ள வந்த பாவனா கழுத்துல இருந்த தாலிய நீ மைக்கி போட்டிருக்கியே, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு வாசன். டேய் ஜெகன், என்னடா பாத்துட்டே நிக்கிற, அவ கழுத்துல இருந்த தாலிய புடுங்கடா அப்படின்னு வாய் கூசாம சொன்னாரு வாசன். அதை கேட்ட ஜெகன் அவ பக்கத்துல வர ஆரம்பிச்சான். அதை உணர்ந்த ரித்தன்யா பின்னோக்கி போனான். இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க முடியாத ரோகிணி. ஐயோ, என்ன சம்மந்தி இதெல்லாம்? ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிய இப்படி அவளோட சம்பந்தமே இல்லாம புடுங்கிறது ரொம்ப பெரிய பாவம். அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னான். நீங்க சும்மா இருங்க சம்மந்தி. இந்த திருட்டு கழுத நம்ம வீட்டுக்குள்ள எப்படியோ மயக்கி மறுபடியும் உள்ள வர பாக்குறா. இவ நம்ம மேதாவை வளர்க்குறங்கிற பேர்ல கொன்னாலும் கொன்றுவா. இவளையெல்லாம் வீட்டை விட்டே விரட்டணும் அப்படின்னு சொன்னவர், என்னடா ஜெகன் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டே நிக்கிற, போடா போய் புடுங்கு அப்படின்னு சொன்னாரு வாசன். ஜெகன் தன்னை நோக்கி வர்றத மிரண்ட பார்வையோட பார்த்துக்கிட்டே பின்னாடி போயிட்டே இருந்தா ரித்தன்யா. ரோகிணியும் சதாசிவமும் எவ்வளவோ தடுத்தும் ஜெகன் கேட்கவே இல்லை. ஏய் ஓடுகாலி கழுத, உனக்கு என் தங்கச்சி தாலி கேக்குதா? இத கட்டிக்கிட்டு என் தங்கச்சி பாவனா வாழ்ந்த வாழ்க்கைய நீ வாழான்னு பகல் கனவு காண்றியா? இந்த ஜெகன் உயிரோட இருக்கிற வர உன் எண்ணம் பலிக்கவே பலிக்காது அப்படின்னு சொன்னவன் ரித்தன்யாவை நோக்கி வேகமா முன்னேறிட்டே போனான்.